படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலும் இறைவன் ஒருவனிடத்தில் இருந்தே நடைபெறுகிறது என்பதை தெளிவாக காட்டும் தத்துவமே சிவலிங்கமாகும். இத்தகைய சிவலிங்கங்கள் ராஜகோபுரங்களுடன் உள்ள கோவில்களிலும் பரந்த வெட்ட வெளிகளிலும் உயர்ந்த மலைகளின் உச்சிகளிலும் வீற்றிருந்து அருள் வழங்கும் சிவபெருமான் இருண்ட குகைகளிலும் காட்சியளித்து சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறார். கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை விட குகைகளில் இருக்கும் சுயம்பு சிவலிங்கங்கள் அதிக சக்தி படைத்தவையாக கருதப்படுகிறது. காரணம், பூமிக்கு கீழே இருக்கும் குகைகள் பிரபஞ்சத்தின் சக்திகளை குவித்து வைத்திருக்கின்றது என்றே கூறலாம். குகைகளில் தானாகவே தோன்றிய சிவலிங்கங்கள் நித்திய வாழ்வின் திறவுகோலை குறிப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட குகைகளில்தான் சிவனின் பூரண அருள் கிடைப்பதாக பல கோடி சித்தர்கள் இருண்ட குகைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல கோடி ஆண்டுகள் வாழ்வார்கள் என மெய்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அப்படி மனித உடல்களோடு இருண்ட குகைக்குள் தியான நிலையில் வாழும் சித்தர்களின் உடல்கள் அங்கேயே ஜீவசமாதி அடைகின்ற நிலையில் அவர்களின் ஆத்மா அந்த குகைகளுக்குள்ளே அருவமாக வாழ்ந்து வருகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவல்நத்தம் என்ற ஊரில் காசி ஈஸ்வரர் என்ற குகை கோயிலுக்குள் ஜீவசமாதி அடைந்த சித்தர் ஒருவர் உருவமாய் வாழ்ந்து வருவதோடு சிவனை வணங்க வருவோருக்கும் வரமளிப்பதாக கூறப்படுகிறது. காசீஸ்வரர் என அழைக்கப்படும் இந்த குகை கோயிலுக்குள் தனிமையான ஒரு இடத்தில் பல சித்தர்களால் வணங்கப்பட்ட சிவலிங்கம் காட்சி தருகிறது. இந்த சிவலிங்கத்தை காண்பதற்கு சிறிய குகை போன்ற பாதை காணப்படுகிறது. அந்த பாதையில் பக்தர்கள் நிமிர்ந்தோ குனிந்தோ செல்ல முடியாது. ஊர்ந்துதான் சென்று அவன் அருளால் அவன் தாழ் வணங்க முடியும். ஆரம்ப காலங்களில் இந்த குகைக்குள்ளே ஒரு நந்தி பகவான் மட்டுமே காணப்பட்டதாகவும் பிறகு சில காலங்கள் கழித்து அங்கே சிவலிங்கம் காணப்படுவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது சிவலிங்கத்துடன் விசாலாட்சி அம்மையாரும் இந்த சுரங்க கோவிலுக்குள் வீற்றிருந்து பக்தர்களுக்கு மன அமைதியையும் பேரானந்தத்தையும் தருவதாக சிவபக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிறப்பாக பல ஆண்டுகள் வாழ்ந்து இக்குகைகளுக்குள்ளே தவமிருந்த ஒரு சித்தர் சிவலிங்கத்திற்கு பின்புறம் ஜீவசமாதி அடைந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இந்த குகை கோயிலுக்குள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அன்றைய தினங்களில் ஒவ்வொரு முறையும் 10 பேர் மட்டுமே குகை கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் போன்ற சிவ விசேஷ நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய நாளில் சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், ஆராதனை, அன்னதானங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த குகை கோவிலுக்கு அருகே பசுவேஸ்வரர் என்ற பெயரோடு சுயம்புலிங்க கோயில் ஒன்று காணப்படுகிறது. இதன் மூலவரான பசுவேஸ்வரரின் கீழ் சுயம்புலிங்கம் ஒன்று காணப்படுவதோடு இக்கோவிலுக்கு அருகில் வற்றாத தீர்த்த குளம் ஒன்றும் காசி தீர்த்தம் என்னும் மற்றொரு குளம் ஒன்றுமாக சேர்ந்து 2 தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. இக்கோவில் குளங்களில் 3 வாரம் தொடர்ந்து குளித்து இறைவனை வழிபட வேண்டியது நிறைவேறும் என்ற நம்பிக்கையாக உள்ளது. இன்னும் சிறப்பாய் கோவிலின் பின்புறத்தில் வற்றாத நீரூற்று ஒன்று காணப்படும் நிலையில் இந்த ஊற்று நீர்க்காசிக்கு இணையான தீர்த்தம் என்று கருதப்படுவதால் இதில் நீராடி இருக்கின்ற பசுவேஸ்வரரை வணங்கி வரும்போது உடல் நோய்கள் தீர்ந்து மனவேதனைகளில் இருந்து விடுபட்டு அமைதி கிடைப்பதாக அனைவரும் தெரிவிக்கின்றனர். தங்கள் வீடுகளில் வசிக்கும் பசு போன்ற விலங்கினங்கள் எதிரிகளாலும் நோய்களாலும் பாதிக்கப்படும் போது இங்கு வந்து இந்த பசுவேஸ்வரரை பிரார்த்தித்துக் கொண்டால் பக்தர்கள் வளர்க்கும் விலங்கினங்கள் நலமோடு வாழ்வதாக தெரிவிக்கின்றனர். நம் தேசத்தில் சீத்தர்கள் தவமிருந்து வணங்கி வழிபட்ட சிவகோயில்கள் பல இருந்தும் இதுபோன்ற குகை கோயிலில் சிலவற்றை மட்டுமே இன்றளவும் காண முடிகிறது. வாழ்வில் மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் இக்கோவிலுக்கு சென்று ஒருமுறை தரிசித்து வரும்போது வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வருவதாக நம்பப்படுகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளருடன் கலைமாமணி நந்தகுமார்.